அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று கலைஞர் ஐயாவை பற்றி எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை கூற வந்துள்ளேன். எழுதுகோள் கொண்டு செங்கோலாய் நின்று ஏழைகளின் துயரை தீர்த்த மன்னவனே, முத்தமிழ் புத்தகமே, கால்கள் முளைத்து நடக்கும் முப்பால் புத்தகமே, நீ சொல்லெடுத்து உரைப்பாட சபையேறின் சங்கதிகள் உருண்டோடும் சரித்திரம் புரளும். உன்னை சட்டமன்றத்தில் இடைநிறுத்தி பேச யாருண்டு? உன் வசனமோ எழுதும் போதே நடிக்கும். உதவைக்கு கைம்பெண், ஊனமுற்றவர்களுக்கு மாற்றுத்திறனாளி, மூன்றாம் பாலித்தவர்களுக்கு திருநங்கையின பெயரிட்ட தாயும் மாணவனே, திருவள்ளுவருக்கு சிலை வைத்த குன்றாத குரல் ஓவியமே, வாருங்கள் எல்லோரும் போருக்கு புறப்படுவோம், வந்திருக்கும் இந்திப்பையை விரட்டி அடித்துறோம்ன இவருடைய வசனங்கள் எல்லாம் உறக்கத்திலும் முழக்கமாக எதிரொலித்தது. இவருடைய பேனா பேசுகிறதாம், நீ என்னை தொட்டதால் உயிர் பெற்ற அகலிகை நான், நீ கவிதை எழுதும் போது காதல் கொள்வேன், நீ சிலம்பு குறை எழுதும் போது கற்புக்கொள்வேன், நீ திருக்குறளை ஆய்வு செய்யும் பொழுது நீதி கொள்வேன் என்கிறதாம். அதனால் தான் இன்று மைக்கை விட பேனாவிற்கே சிலை வைக்க ஏற்பாடு நடக்கிறது. பள்ளியில் படிக்க தடை, மேலாடை உடுத்த தடை, காலணி அடிய தடை, சாலையில நடக்க தடை, தடையதை உடை, இதுவே கலைஞரின் கொள்கை படை. நன்றி, வணக்கம். கல்லில் ஒளி எழுப்பி கடலையில் நீராடி மெல்லில் மெல்லிதலாய் வித்தார நகையாடி நெல்லின் மணியாகி நிலைத்த பொருளுமாகி உட்பொருளும் வெளிப்பொருளும் மாணவளே, தாயே தமிழே, வாழ்த்துகின்றேன் நான் உன்னை, வணங்குகின்றேன் நான் உன்னை. அன்னை தமிழுக்கு என் இனிய வணக்கம். நான் இன்று கலைஞர் ஐயா எழுதிய வசனம் ஒன்றை கூறுகிறேன். பூக்கட்டும் என் தந்தை கலைஞரின் பராசக்தி வசனத்தை அடிக்கடி முணுமுணுப்பா. அதை சொல்லட்டுமா? நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது, புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு விசித்திரமானதும் அல்ல, வழக்காடும் நானும் புதுமையான மனிதனும் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வ சாதாரணமாக தென்படக்கூடிய ஜீவன் தான் நான். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதையெல்லாம் மறுக்க போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியார்களின் கூடாரமாகிவிடக் கூடாது என்பதற்காக பூசாரியை தாக்கினேன். அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷமாகிவிடக் கூடாது என்பதற்காக. உனக்கு ஏன் இவ்வளவு அக்கறை? உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். இப்படியே போய் கொண்டிருக்கும் இந்த பல வசனம் மட்டுமல்ல, இன்னும் சில வசனங்கள் இருக்கிறதே. சொல்றேனே, தென்றலை தீண்டியதில்லை, ஆனால் தீயை தாண்டி இருக்கிறேன். உண்மையை மறைக்க முனைவது விதையை பூமிக்குள் மறைப்பது போலத்தான். நான் நீ என்று சொல்லும் போது உதடுகள் ஒட்ட